அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் என்னென்னு சொன்னால், நான் இப்போ ஆல்ரெடி எப்படி ஒரு விஷயம் வானம் என்று சொல்கிறேன், செய்ய வானம், லா தன்சுர், நீங்கள் உதவி செய்ய வானம் என்று சொல்கிறத படித்தோம். லா வந்து லைட்டஸ்ட் வரும், சரியான லேசி. இப்போ படிக்க போகிறோம் ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் சொல்கிறேன், செய்யுங்க செய்யுங்க என்ற ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறேன், அதை படிக்க போகிறோம். ஓகே, இதை நான் எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்லித்தரேன், இல்லாடி வந்து இது சரியாக விளங்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஜஹப என்ற வார்த்தை. ஜஹப என்று சொல்கிற வந்து போனான், என்டர் என்ற அர்த்தம், உள்ளுக்கு நுழைந்தான், போனான், அந்த கருத்துப்பட அர்த்தம் வருது. சரியா? அப்போ ஜஹப் என்றது பாஸ்ட் டென்ஸ், யஸ்ஹபு என்றது ப்ரெசன்ட் டென்ஸ். தெரிந்தானே உங்களுக்கு? யஸ்ஹபு, என் சுரு மாதிரி யஸ்ஹபு, இது வார்த்தையை வச்சு படிப்போம்னாங்க. அதுக்கப்புறம் நான் நசரைக்கும் வாரன். இப்போ நாங்கள் வந்து ஜஹபன் ஜஹபடி சார்ட்டை சொல்லுங்கள் பார்க்க. ஹுவ ப்ரெசன்ட் டென்ஸ் சார்ட். ஹுவ யஸ்ஹபு, ஹுமா யஸ்ஹபானி, ஹும் யஸ்ஹபூன, இய தஸ்ஹபு, ஹுமா தஸ்ஹபானி, ஹுன்ன யஸ்ஹப்னா, அந்த தத்ஹபு ஈன நான் நிப்பாட்டுறேன், அந்த தத்ஹபு. ஏன் ஈன நிப்பாட்டுறேன்? அந்த தான் எங்களுக்கு என்ன செய்யலும், கமாண்ட் இல்லாட்டி ஃபொபிடிங், கட்டளையிட்டது பண்ணலும் எப்போ அந்தைக்கு வந்த பிறகு தான். அப்போ அந்த தத்ஹபு. ஸோ முதலாவது விஷயம் அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு, இது நாங்கள் முதல்ல படித்தோம். இதுக்கு மட்டும்தான் என்ன செய்யலும், எங்களுக்கு கட்டளையிடலும். ஸோ முதலாவது வார்த்தை அந்த தத்ஹபு. தத்ஹபு என்ற வார்த்தையை நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ தத்ஹபு என்ற வார்த்தையை எடுங்க, உங்களுக்கு கண் முன்னுக்கு எடுங்க. இப்போ தத்ஹபு என்று இது வார்த்தை சரியா எனக்கு எழுதி காட்டையில் அது சுற்றி நான் உங்களுக்கு இதை கண் முன்னுக்கு இப்போ வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதை டிவிட்டை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். இதில் லெஃப்ட்லேயும் ரைட்டுக்கு தான் போகுது. நாங்கள் நார்மல் எழுதுகிற மாதிரி. தத்ஹபு என்ற வார்த்தையில் முதலாவது என்ன செய்யணும் என்றால், நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தானே ஒரு விஷயம் வானம் என்று சொல்லக்கொள்ளையும் அதை லைட்டஸ்ட் ஆக்கணும். அப்போ தத்ஹபு என்ற வார்த்தை முதலாவது ஸ்டெப் லைட்டஸ்ட் ஆக்குங்க. தத்ஹப், சரியா? தத்ஹப். ஓகே, தத்ஹப் ஆக்கின பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு அதில் இருக்கிற முதல்ல இருக்கிற தாவை வாங்கிட்டாங்க. எப்படியுமே வந்து அந்த வரப்போக்கில் தால தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் ஃபிகலும். அதில் இருக்கிற தா வாங்கிட்டாங்க. அப்போ தத்ஹப் என்ற தத்ஹபு என்றது தத்ஹப் ஆவிச்சு, லைட்டஸ்ட் ஆவிச்சு. அதுக்கப்புறம் அதில் தா வாங்கிட்டாங்கன்னா இஸ்ஹப் அப்படி தான் இருக்குது. சரியா? அப்போ இஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இஸ் என்ற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகல, அது எங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அதை வந்து இஸ்அப் இஸ்அப்னு பேச கஷ்டம். ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஓகே இது ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலுமா இயலாவா? ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலுமெண்டா பிரச்சனை முடிஞ்சு. நான் அதே எக்ஸாம்பிளே பண்ணுறேன். நான் இப்போ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலாட்டி ஒரு அலிஃபை கொண்டாங்க. ஓகே, கஷ்டமென்று ஒன்றும் இல்லை, சரியான லேசி. 2-3 தடவை நீங்கள் இதை வாய்ஸ் மெசேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்துடும். ஒரு அலிஃபை கொண்டாரு. அலிஃபை கொண்டாந்துட்டு இப்போ இந்த அலிஃபுக்கு வந்து 2 ஹரக்காத் தான் வரும். ஒன்றோ ஊ வரும், ஒன்றோ ஈ வரும், ஆ வராது. சரியா? ஊ வரும், ஈ வரும். சரி, இந்த ஊவும் ஈலையும் நாங்கள் என்ன அரக்காத்தை போடுறோம் அப்படின்றா, ஒன்றோ உதுஹப் இல்லாட்டி இதுஹப். ஓகே, இப்போ இதில் என்ன அரக்காத்தை போடுறேன்னு சொன்னால், எங்கள்ட கடைசி லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஹுவ வேர்ஷனில் தான் நீக்கிறோம். தத்ஹப் என்ற போக்கில் கடைசி வார்த்தை வந்து ப, சரித்தானே? ப. அதை கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு என்ன இது, இப்போ நூனுவல் வரும். தத பாணி, அப்படி தத பாணின்னு வந்தாலும் அதை நூன் எடுக்கிறல்ல, அதை ப நூன் வந்து அடிஷனில் வரத்தானே, அதை ப மட்டும் தான் எடுக்கிறேன். இப்போ நான் இது அந்தல மட்டும் சொல்லி தரேன். ததுஹப்ல பவை அங்கிட்டாக்கி பவை கணக்கெடுக்காம பக்கு முந்திக்கு அங்கிட்ட ஆகுறதில்ல, பக்கு முந்திக்கு வருது. என்ன அர்த்தம்? எழுத்து என்னண்டா ஹா என்ற எழுத்து, யஸ்ஹப். அப்போ ஹா என்ற எழுத்து, இது ஹா என்ற எழுத்து என்ன செய்ய, அந்த கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து தவரா தேரா, தவரா பேஷா தேரா இகன்னு செக் பண்ணுங்க. ஃபத்தாவா தம்மாவா கசராவான்னு செக் பண்ணுங்க. சும்மா சரி, அது வந்து தம்மாவா ஈந்தா, அப்படி இல்லாட்டி பேஷா ஈந்தா, கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து வந்து பேசு வந்து ஈந்தா அலிஃபுக்கு வந்து கொண்டாந்து பேச போடுங்க. கடைசிக்கு எழுதின வார எழுத்துக்குதே அது வந்து ஜவரு இல்லாட்டி ஜேரு, அப்படி இல்லாட்டி ஃபத்தா இல்லாட்டி கசராவா ஈந்தா அலிஃபுக்கு கொண்டாந்து கசராவை போடணும். ஃபத்தா வராது, கசராவை போடணும். சரியா? அப்படி என்ன சொன்னால் ஈன பாருங்கள். இதே உதாரணத்தில் தத்ஹப் என்றதுல பாக்கு முதல்ல ஈக்கிறது ஹா என்ற வார்த்தை, அதுக்கு ஃபத்தஹா ஈக்குது, ஜவரு ஈக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்ற அலிஃப் கிட்ட வந்து
ஜவர் போடுறதில்ல, ஜவர் ஈக்கிறேன்னு ஜவர் போடுறதில்ல. ஜவர் இருந்தாலும் ஜேர் இருந்தாலும் அப்படி இல்லாட்டி ஃபத்தா இருந்தாலும் கசரா இருந்தாலும் நாங்கள் போடுறது கசராவை தான். சரியா? ஐன ஃபத்தஹா ஈக்கிற சுட்டியும் அப்படி இல்லை ஜவர் ஈக்கிற சுட்டியும் நாங்கள் இங்கே போடுறது கசராவை போடணும். அப்படின்னா ஜேரை போடணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அலிஃப் ஜேர் இ. சரியா? இது ஹப். இப்போ இது இதை என்ன சொன்னாங்க, அது இது ஹப்பாக மாறுது. இது ஹப்பாக மாறுது. ஸோ கட்டளை என்னை எதுஹப் ததுஹபுட கட்டளை இது ஹப். ததுஹபுட கட்டளை இது ஹப். இது ஹப் என்று சொன்னால் போங்க. இது ஹப் அலா ஃபிரௌன இன்னஹு தா. நீங்கள் என்ன செய்யுங்க? இது ஹப் அலா ஃபிரௌன, ஃபிரௌன் கிட்ட போங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், சூரா அபஸாலன்னு நினைக்கிறேன். அலா ஃபிரௌன, ஃபிரௌன் கிட்ட போங்க. இன்னஹு தா, நிச்சயமாக அவன் தகா எல்லாம் மீறி பெய்து கொண்டிருக்கிறான். டிரான்ஸ்கிரஸர்ஸ் எல்லாம் மீற பெய்து கொண்டிருக்கிறான், ஓரா செஞ்சு கொண்டிருக்கிறான். அவங்கள போங்க, போய் தவது ஒன்று கொடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, இது ஹப் போங்க. அது வந்து தஹப் என்று அதில் கட்டளில் வருது. இப்போ விலகிச்சு என்று நினைக்கிறேன்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் செய்வோம். ஊ சவுண்ட் வாருது. சரியா? இப்போ ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி உன்னை யன்சுர்னா, இல்லை சாரி, ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுருனா, ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி உன்னை யன்சுர்னா, அந்த தன்சுரு, அந்த தன்சுரு. இப்போ நான் அதை அந்த தன்சுரு எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அப்போ அந்த என்ன தன்சுரு வரப்போகல. இப்போ நாங்கள் அதை எப்படி முதலாவது ஸ்டெப் என்ன, அதை லைட்டஸ்ட்டாக மாற்றணும். அப்போ தன்சுரு எப்படி லைட்டஸ்ட்டாக மாற்றுறே? தன்சுர் லைட்டஸ்ட்டாக மாற்றுறே தன்சுர். சரி, ரெண்டாவது என்ன? ஓகே, லைட்டஸ்ட்டாக மாற்றிட்டோம். அப்புறம் என்ன செய்யணும்? அதில் வந்து தாவை இல்லாமாக்கட்டும், இல்லாமாக்கணும். அப்போ தன்சுரில் தாவை இல்லாமாக்கினா இன்சுர் என்று தான் வருது. சரி, மூணாவது என்ன செய்யணும்? அலிஃப் ஒன்று கொண்டாந்து போடணும். அப்போ அலிஃப் ஒன்று போட்டாச்சு. இப்போ பிரச்சனை என்ன? இந்த அலிஃபுக்கு ஜவர் பேசு போடுறதா இல்லாட்டி கசரை போடுறதா என்றது தான் பிரச்சனை. நம்ம போடுறதா கசரை போடுறதா, பேசு போடுறதா, ஜேரு போடுறதா என்றது தான் பிரச்சனை. அதை எப்படி முடிவு பண்ணுறே? அதை முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்தை பார்க்கணும். அப்போ நாங்கள் படித்தோம் தன்சுர். தன்சுர் இல்லை, இப்போ தா இல்லை, இன்சுரில் பாருங்கள் சுர். அப்போ ராக்கு முந்தி சுவாதிக்குது, சுவாதுக்கு வந்து ஊ சவுண்ட் தான் இருக்குது. தன் உன்சுர் சுர் தானே ஊ சவுண்ட். அப்படின்னா தம்ம தான் இருக்குது. அப்போ ஊ சவுண்ட் இந்த அதே ஊ சவுண்டை வந்து அலிஃபில் போட தான் இருக்குது. அப்போ அலிஃப் பேசு இல்லாட்டி அலிஃப் தம்மா ஊ உன்சுர். கட்டளை எண்ணெய் உன்சுர். நான் நினைச்சேன் இது கஷ்டம் என்று. உண்மைக்கு நான் படிக்கிற கஷ்டமே சொல்லிக் கொடுக்கல, சரியான லேசிமாகிக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 2-3 தடவை படிச்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னால் அது சரியான லேசாகிடும். அப்போ என்ன செய்யலும்? அந்த அலிஃபுக்கு கலந்து உன்சுர். அப்போ கட்டளை எண்ணெய் உன்சுர் தான் கட்டளை. அப்படின்னா உதவி, நீ உதவி செய். உன்சுர் ரெண்டா நீ உதவி செய். இன்னொரு எக்ஸாம்பிள் அதிலே நான் எடுக்கிறேன். நிறைய பெண்களுக்கு நாங்கள் சொல்ல போகல என்ன யூஸ் பண்ணுவோம்? தன்சுர்னா தானே, தன்சுர்னா. இதை நாங்கள் கட்டளையாக மாற்றுவோம். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நாங்கள் சொல்லணும் எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்க. எல்லாம் பெண்கள், நீங்கள் எல்லாம் பெண்கள் தானே, பெண்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்க. எப்படி சொல்கிறேன்? தன்சுர்னேண்டா முதலாவது ஸ்டெப் அதை லைட்டஸ்ட் ஆகணும். தன்சுர்னு தான் சரியான லேசி வார்த்தை. ஏன்னா அதில் லோமலும் அதுதான் லைட்டுமாய் தான் லைட்டஸ்ட்டுமாய் தான். தன்சுர்ன. ஸோ அது லைட்டஸ்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமில்ல. தன்சுர்னேண்டாலே லைட்டஸ்ட். சரியா? அது டன். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? தா வாங்கிட்டே ஆகாச்சு. தா வாங்கிட்டாங்கன்னா என்னது? இன்சுர்னா பண்ண கஷ்டம். அப்போ என்ன செய்யணும்? அலிஃபொண்டை கொண்டாடணும். இப்போ அலிஃபுக்கு என்ன எழுத்து போடுறேன் அதுதான் கொஸ்டின். அலிஃபுக்கு என்ன ஹரக்காத் போடுறேன்றது தான் பிரச்சனை. அப்போ ஐனை வச்சு நாங்கள் பார்க்கணும். இப்போ தன்சுர்னா நீங்கள் நினைப்பீங்க கடைசி எழுத்து நூன் தானே, நூனுக்கு புறவைக்கிறது ரா தானே. இல்லை, ஐனை தான் தப்பு நிறைய பேர் பண்ணுறது. அதில் நீங்கள் என்ன நினைக்கணும் வேண்டாம், அந்த நூன் வந்து அதை உங்களோட ரூட் லெட்டர்ஸில் ஒன்று இல்லை. அது நசரா என்ற ரூட் லெட்டர்ஸில் ஒன்று இல்லை. அது வந்து அடிஷனலாக வந்து ஒரு லெட்டர் தானே, அடிஷனலாக வந்து லெட்டர் ஒன்று தான் அது நூன். ஸோ அது நூனை எடுக்கிறது இல்லை, அது நசரா என்ற லெட்டரில் ரா தான். அப்போ கடைசி தன்சுர்னுக்குள்ள ரா தான் ஒஃபீஷியலாக வந்து கடைசி லெட்டர். ஸோ ராகு முதல்ல என்ன இருக்குது? தன் சுர் ந. அப்போ ராகு முதல்ல இருக்குது சுவாது தம். அது சாதுக்கு என்ன இருக்குது? பேசுதான் இருக்குது, இல்லாமல் தான் இருக்குது. அப்போ நீ அலிஃபுக்கும் கொண்டாந்து அதே கொண்டாந்து போடுங்க, அதை ஊ சவுண்டே கொண்டாந்து போடுங்க. அப்போ உன்சுர்னேண்டா அலிஃபுக்கு அதை போட்டிங்கன்னா உன்சுர்னா நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. அது நிறைய பெண்களுக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிறோம்
உதவி செய்யுங்க என்று சொன்னால் எப்படி சொல்கிறேன்? உன்சுர்ன, நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்க, பெண்களே நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்க என்று சொல்லு. இது விளங்கிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு எங்களோட அந்த என்னது நசர சாட்லே அது அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுருன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன, சரியா? இதை நாங்கள் எப்படி தெரியும் கட்டளையாக மாற்றுவோம், சரியா? எப்படி தன்சுர் தன்சுரு என்றது எப்படி கட்டளையாக மாற்றுறது? நான் ஆல்ரெடி சொன்னேன். தா வாங்கிட்டாக்கி லைட்டர் ஸ்டாக்குங்க, தா வாங்கிட்டாக்குங்க, அலிஃபை போடுங்க, அலிஃபுக்கு பேச போடுங்க, அப்போ உன்சுர். அப்போ 2 பேர் இருக்கிறீங்க, தாங்க சொல்ல 2 பேருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, உன்சுரா, சரியா? ஏண்டா உன்சுரா நீ வராது ஏண்டா லைட்டஸ்ட் ஆக்குறோம் உன்சுரா. நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களோட முன்னுக்கு, அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிற எப்படி? உன்சுரு 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 என்ன நீங்கள் எல்லாரும் உதவி செய்யுங்க, என்ன நூன் ஆங்கிட்டாக்கியாச்சு உன்சுருன்னு இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னது பெண்ணொண்டிக்கிறான் முன்னுக்கு, அவங்க நாங்கள் சொல்கிறோம் உதவி செய்யுங்கன்னு எப்படி சொல்கிறோம்? உன்சுரி என்றால் ஒரு பெண்ணுக்கு நாங்கள் சொல்கிறோம் உதவி செய்யுங்கன்னு உன்சுரி, சரியா? அதுக்கப்புறம் 2 பெண்கள் உன்சுராவே தான். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நாங்கள் படித்தோம் உன்சுர்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம் கட்டில் வந்து கொடுக்குறோம் எல்லாருக்கும் உதவி சொல்லி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தால்லமா என்ற எக்ஸாம்பிள். தால்லமா என்ற லேர்னிங் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹுவ தால்லமா ஹுமா தால்லமா என்றது பாஸ்ட் டென். ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக போகல, அது வந்து எப்படி வரும் என்று சொன்னால் தமிழில் நான் நினைக்கிறேன் நிகழ்காலம், கடந்த காலம் நிகழ்காலம் என்ன இப்போ நடக்கிறது, சரியா? ஹுவ யத அல்லமூன ஹுமா யத அல்லமானி ஹும் யத இல்லை ஹுவ யத அல்லமு ஹுமா யத அல்லமானி ஹும் யத அல்லமூன ஹிய தத அல்லமு ஹுமா தத அல்லமானி ஹுன்ன யத அல்லம்னா அந்த தத அல்லமு அந்துமா தத அல்லமானி அந்தும் தத அல்லமூன அந்தி தத அல்லமீன. இப்போ ஈனை வந்து பாய்ச்சிக்கிற வார்த்தை உதாரணத்தில் அந்த அந்தி தத அல்லமீன, சரியா? அந்த வார்த்தை தான் பாய்ச்சிக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் சொல்லணும், ஒரு பெண்ணுக்கு நாங்கள் சொல்லணும் என்ன செய்யுங்க, நீங்கள் படிங்க, நல்லபலமாய் படிங்க அப்படி சொல்லணும், தத அல்ல மீனை. ஸோ இது எப்படி தத அல்ல மீனேன்னு சொன்னால் அவள் படித்து கொண்டு இருக்கிறாள், நாங்கள் சொல்லணும், நாங்கள் என்ன செய்யணும், இதை வந்து கமாண்டாக மாற்றணும், படிங்கன்னு சொல்லணும். எப்படி மாற்றுறது? தத அல்ல மீனேல முதல்ல வந்து லைட் ஆக்கணும், அது நினைவுக்கு தானே முதலாவது ஸ்டெப் வந்து லைட் ஆகணும். அப்போ தத்த அல்ல மீனை லைட்டஸ்ட் ஆகணும். அது என்ன செய்கிறேன்டா நூன் ஆகிட்டு ஆகிறேன், லைட்டும் லைட்டஸ்ட்டும் ரெண்டும் ஒரே மெத்தட் தான் தத்த அல்ல மீனேல. அப்போ நூன் ஆகிட்டு ஆகினா தத்த அல்ல மீ, ஓகே லைட் ஆகிட்டோம். இப்போ தத்த அல்ல மீனேல 2வது ஸ்டெப் நாங்கள் படித்தோம், இந்த லைட்டஸ்ட் இந்த கமாண்ட் கொடுக்குறது 2வது ஸ்டெப் வந்து தாவா ஆகிட்டாங்கணும், முதல்ல இருக்கிற தாவா ஆகிட்டாங்கணும். அப்போ தத்த அல்ல மீல முதலாவது தாவா ஆகிட்டாங்கன்னா த அல்லமி. இப்போ தான் ட்ரிக் இருக்குது. தால்லமி என்ற கூட நாங்கள் முதல்ல என்ன படித்தோம், அது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஏழுமா ஏழான்னு பார்க்கணும். இப்போ உன்சுர் ப்ரொனவுன்ஸ் பண்ண ஏழை சுட்டி அலிஃபை கொண்டாந்து உன்சுர் ஆக்கணும், சரியா? இப்போ தால்லமி என்று இது பார்க்கணும், இது ப்ரொனவுன்ஸ் பண்ண ஏழுமா? ஓ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஏழும் தால்லமி. இப்போ அலிஃபோண்டை கொண்டாந்து காம்ப்ளிகேட்டட் ஆகிக்கொள்ள தேவையே இல்லை, தால்லமி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஏழும். அப்போ அதோட முடிஞ்சு கதை, அதோட முடிஞ்சு. தால்லமி என்றா கமான், தால்லமி என்றா நாங்கள் ஒரு பெண்ணுக்கு சொல்கிறோம், முன்னுக்கிற பெண்ணுக்கு நீங்கள் படிங்க, பெண்ணே நீங்கள் படிங்க, தால்லமி முடிஞ்சு கதை, சரியான லேசி. ஸோ அதை வாங்கிட்டாக்கிட்ட போகிறோம் ப்ரொனவுன்ஸ் பண்ண அதை வார்த்தை எங்களுக்கு மொழி ஏழுமெண்டா அப்போ என்ன செய்யணும், அப்போ வந்து எங்களுக்கு அலிஃபை கொண்டாட தேவையில்லை, அது மொழி ஏழாட்டி தான் கஷ்டமெண்டா தான் நாங்கள் என்ன செய்யணும், அலிஃபை கொண்டாடணும். ஸோ இதுவும் சரியான லேசி. இப்போ நாங்கள் படித்தது நினைவிக்க நினைக்கிறேன். முதலாவது லைட்டஸ்ட் ஆக்கணும், அதுக்கப்புறம் தாவை இல்லாமல் ஆக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ண எலிமெண்டா பிரச்சனை முடிஞ்சு, ப்ரொனவுன்ஸ் பண்ண இல்லாட்டி அலிஃபோண்டு கொண்டாந்து கடைசிக்கு முதல் எழுத்து என்னன்னு பார்த்து அதில் இருக்கிற அதில் ஃபதா இந்த லம்மா இந்த லம்மா அலிஃபுக்கு போடணும். அப்படி லம்மா இல்லாட்டி வேறு என்ன சரி இருந்தால் ஃபதா சரி கசர சரி இருந்தால் நீ அலிஃபுக்கு கொண்டாந்து கசரவை தான் போடணும். இவ்வளோ தான் கதை, இவ்வளோ தான் படிக்கிக்குது இதில். சரி, கடைசி ஒரு விஷயம் ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலி தான் அஃபலா ஃபேமிலி, சரியா? நாங்கள் அது சர்ஃபில் படிப்போம் அஸ்லமா என்ற ஃபேமிலி. அதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒரு அலிஃப் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. சலமா தான் ரூட் லெட்டர்ஸ், அந்த சலமா என்ற ரூட் லெட்டர்ஸுக்கு வந்து
அலிஃப் ஒன்று வருது அஸ்லம். அது கண்டுபிடிக்கணும். அது அலிஃபுக்கு ஒசக்க எப்பயுமே அம்சா வருது. சிலந்து நீங்கள் காணுமே குருவானில் சில வார்த்தைக்கு ஒசக்க அம்சா ஈக்கும் அலிஃபுக்கு ஒசக்க, சிலதுக்கு அம்சா ஈக்காது. ஸோ இது ஃபேமிலி தான் அது. இது அம்சா வாரது தான் இது ஃபேமிலி. அஸ்லமா ஃபேமிலி இல்லாட்டி அஃபல ஃபேமிலி. நாங்கள் முன்னுக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பேசிக் நஹுல இல்லை, சர்ஃபில் படிப்போம். அது பொறைக்கு நாங்கள் இப்போது இதுக்கு பிறகு குருவான் தான் இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் படிப்போம். இன்னும் உதாரணம் கொடுத்திருக்கிற வார்த்தை வந்து நதரா என்ற ரூட் லெட்டர்ஸ் வர அன்சரா என்ற வார்த்தை. அன்சரா என்று நான் நினைக்கிறேன் அர்த்தம் வந்து வார்னிங் என்று நினைக்கிறேன். ஒருத்தரை வார்ன் பண்ணுறது அர்த்தம் முக்கியம் இல்லை. எப்படி சரி இதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அன்சரால நாங்கள் வந்து அந்த வேர்ஷன் வரப்போக்கல ஈனை வந்து அந்தும் வேர்ஷன் கொடுத்திக்கிறாங்க. அப்போ வந்து துந்திரூன என்று வருது. நீங்கள் ஆன்சர் வேர்ஷன் இப்போ சாட்டை உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் போட்டு பாருங்கள். நான் எந்த நேரம் சாட்டை சொல்ல தேவையில்லை, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹுவ என்சிரு ஹுமா என்சி ராணி அப்படி தான் வருது. அந்தும் என்று வரப்போக்கல என்சிரு இல்லை, அது வந்து யுன்சிரு என்று வரும். ஹுவ யுன்சிரு ஹுமா யுன்சிராணி. அப்புறம் அந்தும் என்று வரப்போக்கல துன்சிரூன. அந்தும் என்று வரக்கொள்ள துன்சிரூன. இப்போ துன்சிரூலேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுறேன். சரியா? அந்த இல்லை அந்தும். நிறைய பேருக்கு நாங்கள் சொல்கிறோம் என்ன, நீங்கள் வோன் பண்ணுங்கள் அப்படி துன்சிரூன. நீங்கள் எல்லோரும் வோன் பண்ணுங்கள், எல்லோரும் எச்சரிக்கை கொடுங்க அந்த கருத்துப்பட. துன்சிரூன என்றது இது வந்து அன்சரா ஃபேமிலி. சரியா? அஸ்லாம் அஃபல ஃபேமிலி. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரியா? டிஃப்ரெண்ட் என்னாவது நான் சொல்கிறேன். முதலாவது துன்சிரூனைய முதலாவது ஸ்டெப் சேம், லைட்டஸ்ட் ஆக்குங்க. அப்போ நூன் ஆகிட்டாகி துன்சிரு. சரியா? அப்புறம் என்ன செய்யுங்க, அது தாவை இல்லாமாக்குங்க, அதுவும் சேம். அப்போ இன்சிரு அது ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். சரியா? அப்புறம் என்ன செய்யுங்க, அலிஃபை கொண்டாங்க. அலிஃபை கொண்டாந்தா அலிஃபுக்கு என்ன இது போடுறே, ஆனால் ஈன அலிஃபை கொண்டாட போகல இவர்கிட்ட வந்து அது அம்சாவோட இருக்கிற ஒரிஜினல் அலிஃப் தான் வராரு. அம்சாவோட இருக்கிற ஒரிஜினல் அலிஃப் தான் வராரு, இவர்கிட்ட நோமல் அலிஃப் இல்லை. ஸோ இதை அலிஃபுக்கு எப்பயுமே ஃபதஹா தான் நாங்கள் கமாண்ட் பண்ணக்குள்ள போடுறேன். அப்போ அன்சிரு அதில் வந்து என்ன எழுத்து பின்னுக்கு வந்தாலும், அதுக்கு முந்தி என்ன எழுத்து வந்தாலும், கடைசி எழுத்துக்கு முந்திக்கு என்ன எழுத்து வந்தாலும், இப்போ நீங்கள் இதே எக்ஸாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி எழுத்து வந்து ராக்கு முந்தி வந்து வி தான் ஈக்குது. அப்போ வி என்றால் நீங்கள் வந்து அலிஃபுக்கும் வந்து ஈ தான் போடணும். அப்போ இந்திருன்னு தான் வரணும். இல்லை, இதை ஃபேமிலிக்கு மட்டும் அந்திரு அலிஃபுக்கு தவிர வருது. இது அந்த வேர்ஷன் வந்து தந்திரு. அப்போ அந்த வேர்ஷன், இப்போ இது வந்து அந்தும் வேர்ஷன் தானே தந்திரு. அப்போ அந்த லைட்டஸ்ட் ஆகினா தந்திர். சரியா? தாவை இல்லாமல் ஆகினா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அலிஃபை கொண்டா இன்சிர் இல்லை அன்சிர். ஏண்டா இது வந்து ஸ்பெஷல் ஃபேமிலி. சரி, இதை ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்கிறேன், அது வந்து அது அலிஃபில் இருக்கிற இதை வச்சு அம்சா வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நாங்கள் சொன்ன மாதிரி குர்ஆனை தானே அனலைஸ் பண்ண போகிறோம். அது குர்ஆனவங்களுக்கு பார்க்கலே அது விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதை பற்றி மிச்சம் முறை பண்ணுவானே. ஆனால் அன்சிர் ரெண்டு கமாண்ட் வந்தால், இந்த அலிஃபோட வந்து கமாண்ட் வந்தால், அப்போ நினைவச்சுக்கோங்க இவர்கிட்ட ஃபேமிலி வித்தியாசம், இவர் வந்து அஃபல ஃபேமிலி. அப்படி இல்லாட்டி இல்லாட்டி இ சவுண்ட் மட்டும்தான் வரையிலும். இதை ஃபேமிலி மட்டும் ஸ்பெஷல் சவுண்ட் வரையிலும். இவ்வளோ தான். இப்போ நாங்கள் வந்து இந்த அரபி எழுத போகிற இல்லை, எங்களோட டார்கெட் வந்து குர்ஆனை விளங்குறது. ஸோ குர்ஆனை விளங்குறதுக்கு மாஷாஅல்லாஹ் இது நல்லாவே போதும். ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சம் காலம் குர்ஆனை ப்ராக்டிஸ் ஆகினா அப்புறம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன எழுதுறதுக்கும் வந்துடும், கிதாபு வாசிக்கையும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு அப்புறம் எனக்கு டார்கெட் ஒன்று இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதே குரூப்பில் ஒரு நாளைக்கு கிதாப் ஒன்று எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியா, மேபி ஒருத்தர் தான் இருப்பார், பிரச்சனை இல்லை. கிதாப் ஒன்றும் எடுத்து வாசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுவும் என்னட்டாக நாங்கள் குர்ஆனை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கிதாபும் அரபில் வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். அதை விளங்கி முழு குர்ஆனையும் முடித்து விளங்கி அமல் செய்கிறதுக்கும், அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிறைய உலமாக்கள், நிறைய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கிதாபிக்குது, புகார் ரஹ்மத்துல்லாஹி கிதாபிக்குது, இதுவரையும் எடுத்து வாசித்து மௌத்துக்கு முந்தி இன்ஷா அல்லாஹ் அதுவரையும் வாசித்து அமல் செஞ்சு ஏண்டா அதுவல் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானங்களை கொடுத்திக்கிறான். அதுவும் குர்ஆன் விளக்கங்கள் அவங்க எழுதிக்கிறாங்க, ஹதீஸ்கள் விளக்கங்கள் எழுதிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அதுவரையும் வாசித்து முழு உம்மத்துக்கும் அதை படித்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் தரணும் மாஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அவன் உதவியெல்லாம் ஒன்றும் செய்யலை, அவன் உதவி செஞ்சானேண்டா ஒன்றுமே பெரிய வேலை இல்லை. நானே எப்படி இதெல்லாம் செய்கிறேன், கொஞ்சம் லைஃப் தானே இருக்குது, செய்யலும் இன்ஷா அல்லாஹ். என் ரப்பு நாடினாரெண்டா ஒன்றும் பெரிய வேலை இல்லை. எங்களோட ரப்பு தான் குஹவாசிகளை கிட்டத்தட்ட 300 கணக்கு வருஷம் படுக்க வச்சு ஒரு டேமேஜும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பாட்டின. அல்லாஹ்க்கு
எங்களை வச்சு இந்த தீனுக்கு வேலை வாங்குறது பெரிய வேலை இல்லை. ஆனால் நாங்கள் துவா செய்யணும் எங்கிட்ட ரப்பக்கிட்ட யாரெல்லாம் ஈக்கிற கொஞ்ச கால லைஃப்பில் எங்கள்கிட்ட மேக்ஸிமம் இதை தீனுக்கு உதவியை வாங்கிட்டு எவ்வளோ தீனுக்கு மேக்ஸிமம் செய்யலுமோ அதை செஞ்சு வச்சுட்டு போய்த்துட்டு எங்களோட மவுத்தாக்கிறியா இல்லை அந்த கபருக்கு வாரமாய் செய்ய வைக்கணும். இப்போ உண்மைக்குமே இது லெசன்ஸ் எல்லாம் நானும் போட்ட ரீசன் என்னன்னு சொன்னால், நான் மவுத்தாயின போகிறவும் யாரும் சரி எப்பயாவது வந்து கியாமத் நாளுக்கு முந்தைய எப்பயாவது பார்த்தா இன்ஷால்லா அது பார்க்கக்கொள்ள இதை ரெக்கார்ட்ஸ் பார்க்கக்கொள்ள ரெக்கார்டிங்ஸ் பார்க்கக்கொள்ள இதை நம்ம கபருக்கு வந்து கொண்டிருக்கும். இன்ஷால்லா இந்த குரூப்பில் நீ இததால் உங்களால் தானே நான் இதை ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறேன். இன்ஷால்லா உங்களுக்கும் இதை நன்மை வந்து கொண்டிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஷால்லா நாங்கள் டார்கெட் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்ஷால்லா உங்களுக்கு குர்ஆனையும் விளங்குற மாதிரி ஈஸி டிரான்ஸ்லேஷன், காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் ஈஸி டிரான்ஸ்லேஷன் மனசுக்கு விளங்குற மாதிரி இந்த கிராமரை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உம்மத்துக்கு வச்சுட்டு போகிறதுக்கு இன்ஷால்லா. அப்போ வந்து அது குர்ஆன் அவங்க பார்க்கல, அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், அது அமல் செய்ய ஆசையாக வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு கனெக்ஷன் ஆகுவாங்க. ஏன்னா நாங்கள் மிச்சம் குர்ஆனோட தூரமாக வைக்கிறோம். இதெல்லாம் டார்கெட்டும். இது அத்தனை கிராமர் படிக்கிற, இது காம்ப்ளிகேட்டான விஷயங்கள், லேசான விஷயங்கள், காம்ப்ளிகேட்டான விஷயங்களை லேசாகி படிக்கிற என்னத்துக்கு ஏண்டா குர்ஆனை விளங்கி அதை படி அமல் செஞ்சு எங்களோட ரப்போட க்ளோஸ் ஆகிறதுக்கு. நான் முத்தஃபிஃபீன் சூரா இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். மாஷா அல்லாண்டு ஒவ்வொரு விஷயங்கள் கேட்கல சரியான கவலை. ஒரு பக்கம் மாற ஹாப்பி, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு இப்படி செஞ்சுக்கிறேன். ஒரு பக்கம் சரியான கவலை, இந்த முழு உம்மத்துக்கும் இது தெரியாமல் இருக்குதுன்னு சரியான கவலை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் மீக்கிற ஒவ்வொரு நான் சொல்கிறேன் டீப் தஃப்சீர் இல்லை, சொசகாலிக்கிற டிரான்ஸ்லேஷன் பார்த்தாலே வேறு லெவல். அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்தில் இருக்கிற வைனொண்டை பற்றி சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ் முத்தஃபிஃபீன் சூறால நினைச்சாலே பைத்தியம் பிடிக்குது. ஸோ இன்ஷால்லா அது பாக்கியம் நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். இது உம்மத்துக்கு வச்சுட்டு போகணும். யாரும் கவலைப்படக்கூடாது. அடே எனக்கு குர்ஆன் பார்க்க ஆசையாக இருந்துச்சு, ஆனால் ஒரு இடமும் சரியான இடமும் இல்லை இதில் படிக்கிறதுக்கு, நான் வயசாகிட்டனே, நான் எப்படி குர்ஆன் படிக்கிறேன், எனக்கு இப்போ படிக்கல, நான் மதரசா போகலன்னு எவ்வொரும் கவலைப்படக்கூடாது. அதுக்கு நாங்கள் இன்ஷால்லா ஆப்ஷனை வைக்கவே கூடாது. யாருக்கு சரி உண்மையாகவே ஜெனுவினாகவே குர்ஆன் படிக்க ஆசைக்குதா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வச்சிக்கிறான் என்ற ஆப்ஷனை நாங்கள் வச்சுட்டு போகணும் இன்ஷால்லா. அதுதான் எங்கள் எல்லார்டையும் டார்கெட் ஆகிக்கணும் இன்ஷால்லா. யாருக்கும் அதை கவலை, எனக்கு அதை கவலை இருந்துச்சு, இதை சிலபஸ் உருவாக்கின அவருக்கு அதை கவலை இருந்துச்சு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு அதை கவலைக்கு தான் அவருக்கு இவ்வளோ பெரிய மாஷால்லா நல்ல ஒரு சிலபஸை வெளியாக்கி ஈஸியாகவே இது சரியா ஒரு 5 நாளில் என்னோட தாசர்கிட்ட இருந்தாங்கன்னா 5 நாளில் முழு சிலபஸையும் படிச்சு கொடுத்தோம் அல்லாஹ் உதவி கொண்டு மாஷால்லாண்டு. ஸோ அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு லேசாகிக்கிறான், அதை விட மேபி ஃபாஸ்ட்டாக. ஸோ இதை படித்து கொடு இப்போ இதுக்கு சிலபஸை கம்ப்ளீட் ஆகின பொறுத்தா எனக்கே விளங்குச்சு இவ்வளோ லேஸாக இதை படித்து கொடுக்குறது, அல்லாஹ் சுப்ஹானஹு இவ்வளோ லேசாகிக்கிறானா என்று சொல்லி. நீங்களும் உங்களை இந்த 2-3 தடவை படிங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ குர்ஆன் ட்ரான்ஸ்லேட் பண்ண பாருங்கள், இது அப்படி லேசி மாஷா அல்லாஹ், அப்படி லேசாகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படி லேசாகி வச்சுக்கிறான் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு லேசாகி வச்சுக்கிறான். நாங்கள் தான் கணக்கு எடுக்கிறோம் இல்லை, அதுதான் உண்மையான கதை. அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களோட பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு இறக்கம் காட்டணும். இதை மவுத்து மட்டும் செய்யக்கூடிய பாக்கியம் தரணும். மவுத்துக்கு பூர்வம் எங்களுக்கு கபருக்கு நன்மை வாரமாக செய்யக்கூடிய பாக்கியம் தரணும் இன்ஷா அல்லாஹ். அதை நீயத்தோடு படிங்க. இதை உம்மத்துக்கு முழு உம்மத்துக்கு எத்தி வைக்கிற நீயத்தோடு படிங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட வாழ்க்கையிலையும் எடுத்து முழு உம்மத்துக்கு எத்தி வைக்கிற கவலையோடு படிங்க. ஒரு விஷயம் படிக்கலும் கவலைப்படுங்க. அடே நிறைய பேர் இருக்கிறாங்களே, இன்னும் நிறைய பேர் ஆசையாகல, அவங்களுக்கு இது பாக்கியம் கிடைக்கணும் கவலையோடு படிங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கவலைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் தந்து முழு உம்மத்தோட வாழ்க்கையிலையும் இதில் இந்த பிரதிபலனை வெளியாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதை பார்க்கிட்டு முழு உம்மத்தையும் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தராய்ந்து கவலைப்பட்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ பில்லியன் ஆகல் முஸ்லீம் ஆகிக்கிறாங்க. நாங்களும் அதை கவலை எடுத்தோம் என்று சொன்னால், அதே கவலை எடுத்தோம் என்று சொன்னால், இதை வச்சு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஹிதாயத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபூல் செய்யணும் என்று இதை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் செய்கிறது ஒன்றுமே சரியில்லை, அவளை இறக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளணும் என்ற துவாவோட இன்ஷா அல்லாஹ் நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். இது கடைசி எங்களோட பேசிக் நவல கடைசி பாடம் இதோட முடியுது. அப்புறம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ப்ராக்டிஸ் போவோம். இதில் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடியுங்க, அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குர்ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத்.